இந்த வீடியோல குட் மொமெண்ட் சீரிஸோட 5th எபிசோட் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் பார்த்துருங்க. சாத்தான் கிளஸ்டரை பழங்கால போன்ல அடைச்சு வைக்கிற கிரௌலி அஸ்ரஃபேல பார்க்கறதுக்காக வரான். வர வழியில அவருக்கு கால் பண்ணிக்கிட்டே வரான். ஆனா அவரோட போன் ரிசீவர் கீழே விழுந்தனால லைன் பிஸினே வருது. அங்க வர கிரௌலி புக் ஸ்டோர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து உள்ள போய் அஸ்ரஃபேல தேடுறான். அஸ்ரஃபேல் அங்க இல்லாதனால யாரோ என்னோட உயிர் நண்பனை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி கதறான். ஆனா அவரு சொர்க்கத்துக்கு போனது கிரௌலிக்கு தெரியாது. அனாத்திமா கார்ல விட்டுட்டு போன அந்த தீர்க்க தரிசன புக் அங்க எரியாம இருக்க அதை எடுத்துக்கிட்டு கிளம்புறான் கிரௌலி. ஆனா அந்த புக்கை பத்தியோ அந்த புக்ல என்ன எழுதியிருக்குதுங்கிறத பத்தியோ கிரௌலிக்கு எதுவும் தெரியாது. காட்டுல இருக்கிற ஆடம் முழு சாத்தானாவே மாறிட்டான். இது ரொம்ப மோசமான உலகம், ஆனா நம்ம இதை சரி செஞ்சிடலாம். இனிமேல் நீங்க 3 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு தேவையே இல்ல. உங்களை விட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க இங்க வந்துருவாங்க. அவங்க வந்த உடனே எல்லாத்தையும் சரி செஞ்சிருவோம்னு சொல்றான் ஆடம். தன்னோட சக்தியால தான் அஸ்ரஃபேல் இந்த பூமியை விட்டு போனாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஷாட்வெல் அவரோட வீட்டுக்கு வராரு. டோரை ஓபன் பண்ற பக்கத்து வீட்டு லேடி அவர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்க, இந்த விரல் இப்பதான் ஒரு பேயை இந்த உலகத்தை விட்டு ஓட்டுச்சுன்னு சொன்னா என்ன சொல்லுவேன்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள வந்து ஒரு டீ குடிங்கன்னு சொல்லி அவர் உள்ள கூட்டிட்டு போறாங்க அந்த லேடி. உள்ள வரப்போ பல்சிஃபருக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டு பேசிக்கிட்டே வராரு. அதனால அவர் அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க அந்த லேடி. இந்த நிலைமையில நீங்க அங்க போனாலும் பல்சிஃபருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அதனால இங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க. அப்பயும் அவரோட விரலை பார்த்து, நான் செஞ்சதை இதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சதில்ல, முன்ன இருந்த எல்லா விச் ஃபைண்டரையும் விட நான் தான் உயர்ந்தவன்னு சொல்லி அப்படியே தூங்கிடுறாரு. சொர்க்கத்துக்கு வர அஸ்ரஃபேல நீ ரொம்ப லேட்டா வந்திருக்கேன்னு சொல்றாரு அவங்களோட மாஸ்டர். அவருக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து தயாரா இருக்காங்க. நீ கிழக்கு வாசலுக்கான தேவதை தானன்னு சொல்லிட்டு அவருக்கான போர் உடைய கொடுத்து உன்னோட மொத்த படையும் உனக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அஸ்ரஃபேல்ங்கிற பேரை எதுக்கோ கேள்விப்பட்டது மாதிரி இருக்கேன்னு ரெக்கார்டு எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. அவரு அந்த நெருப்பு வாழை பத்தி தான் சொல்றாருன்னு அஸ்ரஃபேல் நினைச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அதனாலதான் அவங்களுக்கு கொடுத்தேன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே உனக்கு கொடுத்த சரீரம் என்னாச்சுன்னு கேட்கிறாரு அவங்களோட மாஸ்டர். அந்த சரீரம் செதஞ்சிருச்சுன்னு அஸ்ரஃபேல் சொல்ல, வர்றது லேட்டு, நெருப்பு வாழும் இல்ல சரீரமும் இல்ல, நீலா தேவதைன்னு சொல்லிக்கிறதுக்கு லாய்க்கலேன்னு சொல்லி கத்துறாரு. அதை கேட்டு நானும் அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு எந்த பொருளையும் சண்டை போட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உடைய கீழே வைக்கிறாரு. அதை கேட்டு எல்லா தேவதைகளும் அவரை திரும்பி பாக்குறாங்க. நீ ரொம்ப கோழையா இருக்காதுன்னு அந்த மாஸ்டர் சொல்லிட்டு, நீ மட்டும் உடனே போருக்கு தயாராகிட்டா நீ சதைச்ச அந்த சரீரத்தை பத்தி எதுவும் கேட்க மாட்டேன், அந்த நெருப்பு வாழை கூட உன்னோட சம்பளத்துல இருந்து கழிச்சுக்குவேன்னு சொல்றாரு. இதை கேட்கிற அஸ்ரஃபேல், நான் ஒரு முக்கியமான வேலைக்கு நடுவுல இருந்தேன், திருப்பி என்னை பூமிக்கு அனுப்புங்கன்னு சொல்றாரு. சரீரம் இல்லாமலாம் அப்படி திருப்பி அனுப்ப முடியாது, உன்னால எந்த சரீரத்தையும் பிடிக்கவும் முடியாதுன்னு அவர் சொல்ல, என்னாலதான முடியாது, சாத்தானால முடியுங்கிறாரு அஸ்ரஃபேல். ஆனா நீ சாத்தான் இல்லைங்கிற ஞாபகத்துல வச்சுக்கங்கிறாரு அந்த மாஸ்டர். அப்போ அங்க இருக்கிற பூமி உருண்டை பக்கத்துல போற அஸ்ரஃபேல் இது வழியா எப்படி போறதுன்னு கேக்குறாரு. அது பக்கத்துல போகாம பின்னாடிவான்னு அந்த மாஸ்டர் சொல்ல, போற போக்குல கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிடுறாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் நமக்காக மட்டுமே ஒரு உலகம் இருக்கும், தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடலாம், அது சூப்பரா இருக்கும் இல்லைன்னு கேட்டுட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ பதில் சொல்லுங்கன்னு சொல்றான். எங்களோட வாய் க்ளோஸ் ஆயிருக்கு, எங்களால பேச முடியாதுன்னு பெப்பர் அழுதுகிட்டே கை காட்ட, அழுகிறத நிறுத்துங்க, நாம எல்லாரும் கண்டிப்பா ஜாலியா தான் இருப்போம், இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட் டேன்னு சொல்லிட்டு நீங்க சிரிச்சே ஆகணும், இது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா நடத்தி காட்டுவேன்னு சொல்றான். அந்த இடத்துல போய்கிட்டே நீங்க சிரிச்சே ஆகணும்னு அவன் கத்த, அவங்க 3 பேர்த்தோட வாயும் ஓப்பன் ஆகி தானா சிரிக்குது. பார்ல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிற கிரௌலி, நான் சாத்தான் ஆகணும்னு நினைக்கவே இல்ல, நான் பாட்டுக்கு என் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன்னு புலம்பிட்டு இருக்க, அந்த சமயத்துல இடி மின்னல் வந்து அஸ்ரஃபேல் அங்க இருக்கிற மாதிரியான உணர்வு அவனுக்கு ஏற்படுது. நீ இங்கதான் இருக்கியான்னு கிரௌலி கேட்க, எனக்கும் சரியா தெரியல, அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி நான் இப்படி பண்ணினதில்ல, நான் பேசுறது உனக்கு கேக்குதாங்கிறாரு அஸ்ரஃபேல். கிரௌலியும் கேக்குதுன்னு சொல்றான். அஸ்ரஃபேலோட உடல் சிதைஞ்சிட்டதால அவர் பேசுறது கிரௌலியால கேட்க முடியுது, ஆனா அவரை பார்க்க முடியல. நீ வேற கிரகத்துக்கு போறேன்னு சொன்னா போகலையேன்னு அஸ்ரஃபேல் கேட்க, நான் என் மனசை மாத்திக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இழந்துட்டேன்னு சொல்றான் கிரௌலி. அவன் வேற யாரையும் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு அவனோட இழப்புக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு அவரோட புக் ஷாப்ல இருந்து ஒரு புக் எடுத்துட்டு வரணும்னு சொல்றாரு. ஆனா அந்த புக் ஷாப் எரிஞ்சு போன விஷயத்த கிரௌலி சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிற அஸ்ரஃபேல் மொத்தமா எரிஞ்சிருச்சான்னு கேக்குறாரு. உனக்கு என்ன புக் வேணும்னு கிரௌலி கேட்க, அன்னைக்கு அனாத்திமா கார்ல விட்டுட்டு போன புக் வேணும்னு சொல்றாரு. உடனே அந்த புக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கிரௌலி சொல்ல, அந்த புக்ல எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அந்த பையனோட பேரு, ஊரு, அட்ரஸ் எல்லாமே இருக்கு, நீ உடனே கிளம்பி டேட்ஃபீல்ட் ஏர்பேஸ்க்கு போகணும், அங்கதான் எல்லா விஷயமும் நடக்க போகுது, நானும் அங்கதான் வரப்போறேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு சரீரத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஷாட்வெல்க்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த லேடி இறந்தவங்க கூட பேச வைக்கிறதா சொல்லி மத்தவங்கள ஏமாத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கும் ஒரு 3 பேர் அவங்களோட இறந்து போன ரிலேட்டிவ்ஸ் கூட பேசணும்னு சொல்லி வந்திருக்காங்க. இன்னும் நீங்க ஏன் ஆரம்பிக்காம இருக்கீங்கன்னு அதுல ஒரு லேடி கேட்க, நீங்க டொனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் உடனே ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க. அஸ்ரஃபேல் ஒரு சரீரத்தை தேடிட்டு இருக்க அந்த 4 அழிவு வீரர்களும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட கடைசி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இறந்தவங்களோட பேசுறேன்னு சொல்லி அந்த லேடி ஏதோ பண்ணிட்டு இருக்க, திடீர்னு அவங்களுக்கு என்னவோ ஆகுது. இது என்னோட ஹஸ்பண்டான அங்க இருக்கிற ஒரு லேடி கேட்க, இல்ல இது ஏதோ வேற மாதிரி இருக்குதுங்கிறாங்க. அப்போ
அஸ்ரஃபேல் தான் அந்த லேடியோட உடம்புக்குள்ள வந்து பேசுறாரு. நான் என்னோட ஹஸ்பண்ட் கூட பேசணும்னு சொல்லி அவங்க அவரோட அடையாளத்தை சொல்ல, அஸ்ரஃபேலும் நீங்க சொன்ன அடையாளத்தோட ஒரு ஆன்மா இங்க இருக்கு, அவரை கனெக்ட் பண்றேன்னு சொல்லி அந்த ஆன்மாவை பேச வைக்கிறாரு. அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் சீக்கிரம் கிளம்ப சொல்லிட்டு அந்த லேடி உள்ள வராங்க. எதேச்சியா கண்ணாடியை பார்க்க அதுல அவங்களோட முகத்துக்கு பதிலா அஸ்ரஃபேலோட முகம் தெரியுது. உலக அழிவுக்கு இன்னும் 1 மணி நேரம் 43 நிமிஷம் தான் இருக்கு. ரவுலி டேட்ஃபீல்டுக்கு போற வழியில டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிறான். இங்கிலாந்து வரலாற்றிலேயே இதுதான் மிகப்பெரிய டிராபிக் ஜாம்னு ரேடியோல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. M25ங்கிற ஹைவே லண்டனை சுத்தி வட்ட வடிவுல இருக்கு. அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது தன்னோட சாத்தன் வேலையால அதோட பிளானையே மாத்திருந்தான் கிரவுலி. அன்னைக்கு அவன் பண்ணின அந்த மாற்றம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய டிராபிக் ஜாம உருவாக்கி இருக்கு. தூங்கிட்டு இருந்த ஷாட்பெல் எந்திரிச்சு வெளியே வரும்போது அவருக்கு அஸ்ரஃபேலோட குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா அஸ்ரஃபேல் நடந்த எல்லாத்தையும் அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அஸ்ரஃபேல் அவங்களோட உடம்புல இருந்தாலும் அந்த லேடியாலையும் பேச முடியுது. அந்த ரூமுக்கு வந்து அஸ்ரஃபேல் எங்கன்னு ஷாட்பெல் கேட்க அந்த லேடியோட உடல்ல இருந்து அஸ்ரஃபேல் பேசுறாரு. நீ இங்கேயும் வந்துட்டியான்னு சொல்லிட்டு உடனே நீ இவளோட உடம்புல இருந்து போகலைனா அடுத்த ஜென்மத்துக்கும் சேர்த்து உன்னை பொசுக்கிடுவேங்கிறாரு ஷாட்பெல். அடுத்த ஜென்மமும் அழிய போகுது, அதை பத்தி தான் அஸ்ரஃபேல் சொல்லிட்டு இருந்தாருன்னு அந்த லேடி சொல்லிட்டு நீங்க வந்து டீ குடிச்சுக்கிட்டே அவர் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லி அவரை கூப்பிடுறாங்க. ஆடம்க்கு இப்ப அவனோட முழு சக்தியும் வந்துருச்சு. லண்டனை சுத்தி இருக்கிற அந்த M25 டிராபிக் ஜாம்ல மாட்டி இருக்கிற எல்லாரும் திடீர்னு உலகை அழிக்கும் உன்னத மிருகம் வாழ்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த M25 ரோட்ல இருக்கிற எல்லா காரும் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த M25 லண்டனை சூழ்ந்த ஒரு நெருப்பு வளையமா மாறிடுச்சு. இப்ப லண்டன்ல இருந்து யாரும் வெளியவும் போக முடியாது, வெளியே இருந்து யாரும் லண்டனுக்குள்ள வரவும் முடியாது. கிரவுலியும் அதுக்கு நடுவுல தான் மாட்டிட்டு இருக்கான். இந்த பிளானை உருவாக்குனதே அவன் தான். இப்ப அவனே வெளியே போக முடியாம மாட்டிட்டு இருக்கான். கால் சென்டர்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு எல்லாத்துக்கும் கால் பண்ணி கார் இன்சூரன்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ 2 கால் தானா கட் ஆகி 3வது கால் கிரவுலியோட நம்பருக்கு போகுது. அப்போ அவனோட போனுக்குள்ள மாட்டிருக்கிற ஹஸ்டர் தான் பேசுறான். அவன் அவளோட பேரை சொல்ல, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னு சொல்லிட்டு என்னை விடுதலை பண்ணதுக்கு உன்னை நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும்னு அவன் சொல்ல, அவளுக்கு ஒன்னும் புரியாம போனை வச்சறேங்கிறான். அதுக்குள்ள அவன் ஸ்பீக்கர் வழியா வெளியே வந்து அவளோட உடம்புக்குள்ள வந்துடுறான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாத்தையும் சாகடிச்சிடறான். இந்த பக்கம் ஷாட்பெல் கிட்ட ஆடம் பத்தி சொல்லிட்டு அந்த பையனை அழிச்சே ஆகணும், அவனை கொல்றதுக்கு நீங்க தான் சரியான ஆளுன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். இதை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிற ஷாட்பெல், நாங்களும் சூனியக்காரிகளை மட்டும்தான் கொல்லுவோம்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அது எனக்கு தெரியும், நீங்க எத்தனையோ சூனியக்காரிகளை அழிச்சிருப்பீங்கன்னு அஸ்ரஃபேல் சொல்ல, அதெல்லாம் அந்த காலங்கிறாரு ஷாட்பெல். ஆனா இப்போ இந்த பையனை அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு கேக்குறாரு. என்னோட விரலே போதுமே அவர் சொல்ல, இதை விட பெரிய ஆயுதம் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாரு. அவர்கிட்ட ஒரு தண்டர் கன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. M25 ஃபுல்லா நெருப்பு ஜுவாலைகளால தீப்பற்றி எரிய டிராபிக்ல மாட்டி இருக்கிற கிரவுலி அதுல இருந்து வெளியே போறதுக்கு ஏதாவது குறிப்பு எழுதி வச்சிருக்காங்களான்னு ஆக்னஸோட புக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த M25யோட ஃபைனல் பிளானையே கிரவுலி தான் உருவாக்குனதால அதுல இருந்து கண்டிப்பா வெளியே போக முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஆக்னஸோட புக்ல ஏதாவது குறிப்பு இருக்கான்னு செக் பண்றான். அப்போ சாத்தான் ஹஸ்டர் அவனோட காருக்குள்ள வந்து கிரவுலியோட கண்ணாடியை கழட்டுறான். நீ லண்டனை விட்டு தப்பிக்க முடியாது, உன்னை விட மாட்டோங்கிறான். நீ இங்க எங்க வந்த, இந்நேரம் நீ போருக்கு தயாரா வரிசையில நிக்கணுமேனு கிரவுலி சொல்ல, நரகம் எதையும் மறக்காது, மன்னிக்கவும் செய்யாதுன்னு சொல்லிட்டு உண்மையான சாத்தான் குழந்தை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும் தானேன்னு கேக்குறான். அவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னா, அஸ்ரஃபேலோட ரிசீவர் கீழே விழுந்தனால அந்த கால் கட் ஆகல. அதனால அவன் போனுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தப்போ அஸ்ரஃபேல் பேசின வாய்ஸ் அவனுக்கு தொடர்ந்து கேட்டுட்டே இருந்துச்சு. உண்மையான சாத்தான் பையன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சாலும் இதை தாண்டி உன்னால போக முடியாதுங்கிறான் சாத்தான் ஹஸ்டர். அதையும் பாத்துடலான்னு சொல்லிட்டு M25 நோக்கி சைட்ல காரை வேகமா ஓட்டிட்டு போறான். நீ என்ன பண்ற, உடனே காரை நிறுத்துன்னு ஹஸ்டர் கத்த, நெருப்புக்குள்ள காரை ஓட்டிட்டு போயிடறான் கிரவுலி. இது ஒன்னும் விளையாட்டு இல்ல, இது நம்ம 2 பேரையுமே அழிச்சிருன்னு ஹஸ்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் நெருப்புல எரிஞ்சு போயிடுறான். ஆனா கிரவுலிக்கு எதுவுமே நடக்கல. அவன் ஏன் எரியலைங்கிறது அடுத்த எபிசோட் கிளைமேக்ஸ்ல வரும். அதுதான் இந்த சீசன் 1ஓட ஃபைனல் எபிசோட். அப்போ நெருப்புக்கு அந்த பக்கம் 2 போலீஸ்காரங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி லண்டனுக்குள்ள இருந்து யாரும் வெளியே வர முடியாதுன்னு பேசிட்டு இருக்கிறப்பவே கிரவுலி எரியற காரோட வெளியே வந்து அவங்களுக்கு ஹாய் சொல்லிக்கிட்டே போறான். இந்த பக்கம் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கிற ஆடம், உங்களோட வாயை கட்டினதுக்கு சாரின்னு சொல்லிட்டு என்னோட புது நண்பர்களை பார்க்க போலாம், அவங்கள உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் மேல போய் எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லி கத்துறான். கீழே வந்ததுக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸை நார்மல் நிலைக்கு கொண்டு வந்து இப்பவும் நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நாம இந்த உலகத்தையே ஆளலான்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கிற எல்லா கண்டங்களையும் பிரிச்சு கொடுத்து அதை அவங்க ஆளலான்னு ஆடம் சொல்ல, நாங்க உலகத்தை ஆட்சி பண்ணுனா நீ என்ன பண்ணுவேன்னு ஆடமை பார்த்து கேக்குறா பெப்பர். அவனுக்கு புரியாம என்னன்னு கேட்க, நீ எந்த இடத்துல இருக்க போறேன்னு கேக்குறா. நான் இந்த காட்டிலே தான் இருக்க போறேன்னு ஆடம் சொல்ல, நீ மட்டும் இங்க தனியா இருப்பியான்னு அவங்க திருப்பி கேட்க, எனக்கு வேற எங்கேயும் போக விருப்பம் இல்லைன்னு சொல்றான். எங்களுக்கும் இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, வேற பகுதிகளுக்கு போக எங்களுக்கும் விருப்பம் இல்லைன்னு பெப்பர் சொல்ல, நான் சொல்றதை தான் நீங்க செய்யணும்னு சொல்றான் ஆடம். செய்யலைன்னா என்ன பண்ணுவேன்னு பெப்பர் கேட்டுட்டு, ஏற்கனவே நீ எங்களோட வாயெல்லாம் கட்டி போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்னு பெப்பர் சொல்ல, அவன் பேச்ச கேட்கலைன்னா நம்மளை கொன்னாலும் கொன்றுவான்னு சொல்றான் இன்னொரு பையன். ஆமா, அவன் செஞ்சாலும் செய்வான்னு சொல்றா பெப்பர். இதை கேட்கிற ஆடம், இப்போ நீங்க ஃப்ரீஸா இல்ல, நீங்க எங்க போறதுனாலும் போகலாம், உங்களை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றான். உடனே அவங்க 3 பேரும் அவனுக்கு குட் பை
சொல்லிட்டு கிளம்புறாங்க. குட் பை சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். எங்களை ஃபாலோ பண்ணாதன்னு பெப்பர் சொல்ல, உங்களை நான் ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லிட்டு பின்னாடியே வரான். எங்களுக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்க விருப்பமே இல்லைன்னு பெப்பர் சொல்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு ஆடமும் சொல்ல, உடனே அவங்க 3 பேரும் அங்கிருந்து ஓடுறாங்க. அவங்க கூட ஆடமோட நாய்க்குட்டியும் சேர்ந்து ஓடுது. அந்த நாய்க்குட்டியை திரும்பி வர சொல்லி ஆடம் கத்த, அவங்க போகட்டும், உங்ககிட்ட இந்த உலகமும் சக்தியும் இருக்குதுன்னு அந்த அசிரியரி குரல் சொல்லுது. இருந்தாலும் ஆடம் அதை சொல்றதை கேட்காம அவங்கள ஃபாலோ பண்ணி போய் என்னோட டாகை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்றான். அது ஒன்றும் உன்னோட டாக் இல்ல, இதுக்கப்புறம் அதுக்கு உன்னை பிடிக்கும்னு எனக்கு தோணலைன்னு பெப்பர் சொல்ல, நீ ரொம்ப மோசமானவன், நீ எங்களோட ஃப்ரெண்டே இல்ல, இது எல்லாத்தையும் நீ எரிக்க போற. பெரியவங்க சில பேர் தப்பு செஞ்சிருக்கலாம், ஆனா அதை நீ சரிதான் பண்ணணுமே தவிர அழிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஆடம் அந்த நாய்க்குட்டையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க அவங்க திரும்பி போறாங்க. திரும்பி வந்துருங்கன்னு ஆடம் அழுதுகிட்டே சொல்றான். அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போக, உடனே ஆடம் உலகத்துக்கே கேட்கற மாதிரி பயங்கரமா கத்துறான். அவன் கத்துறது எல்லாத்துக்குமே கேக்குது. அப்புறம் அவன் மயங்கி கீழே விழ, அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நாய்க்குட்டியும் அவன் பக்கத்துல வந்து பாக்குறாங்க. அதுல ஒருத்தன் பேட்டை எடுத்து அவனை அடிக்க ரெடியா இருக்க, அப்போ கண் விழிக்கிற ஆடம் அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு, அப்ப நான் தெளிவா யோசிக்கல, இப்ப நான் தெளிவா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே எந்திரிக்கிறான். அவங்க எல்லாரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கிராமத்துக்குள்ள நடந்து போகும்போது, நீ என்ன பண்ணுனேன்னு உனக்கு தெரியுமான்னு பெப்பர் கேக்குறா. அது எனக்கு சுத்தமா தெரியலைன்னு சொல்லிட்டு, ஆனா நான் ஆரம்பிச்சதை எல்லாரும் சேர்ந்து நிறுத்துவோம்னு சொல்றான். அடுத்த 5 நிமிஷத்துல இதே இடத்துல சைக்கிளோட சந்திப்போம்னு சொல்லிட்டு அவன் போக, எங்க போக போறோம்னு கேக்குறா பெப்பர். உலகம் அழிய போற இடத்துக்கு போக போறோம், அது ரொம்ப தூரத்துல இல்லைன்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் அனாத்திமாவும் பல்சிஃபரும் யூஎஸ் ஏர்பேஸ்ல தான் உலக அழிவு ஆரம்பிக்க போகுதுங்கிறத ஆக்னஸோட குறிப்பு மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. அஸ்ரஃபேலும் அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு அங்கதான் போயிட்டு இருக்காரு. அந்த 4 அழிவு வீரர்களும் டேட்ஃபீல்டு வந்து அங்க இருக்கிற பெரியவர்கிட்ட யூஎஸ் ஏர்பேஸ்க்கு எப்படி போகணும்னு வழி கேட்டு போறாங்க. அவங்க 4 பேரும் ஏர்பேஸ் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கிறதா சொல்லி ஒரு மாதிரி கார்ல வராங்க. அவங்களோட ஐடி கார்டை காட்ட சொல்லி செக்யூரிட்டி கார்டு சொல்ல, அவங்களும் ஐடி கார்டை காட்டிட்டு உள்ள போறாங்க. நாங்க வர்றதை உள்ள இருக்கிறவங்க கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க. அனாத்திமாவும் பல்சிஃபரும் பின்னாடி செதஞ்சிருக்கிற கம்பி வேலி வழியா ஏர்பேஸ்க்குள்ள போறாங்க. ஏர்பேஸ் போறதுக்காக ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னு சேர்றப்போ, அதை மிலிட்டரி பேஸ்னே சொல்ல முடியாது. ஓப்பன் டே அன்னைக்கு நான் போயிருந்தேன், அவங்க கிட்ட எந்த கன்ஸுமே இல்ல, அவங்க கிட்ட ரேடியோ அப்புறம் சேட்டலைட் டிஷ் மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொல்றா பெப்பர். இதெல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னோட நியூ ஃப்ரெண்ட்ஸ் இங்க என்ன பண்ண போறாங்கன்னு அவனோட ஃப்ரெண்டு கேட்க, அவங்க மிலிட்டரி நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணி எல்லா சிஸ்டத்தையும் ஆக்டிவேட் பண்ணி சண்டையை ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றான் ஆடம். உண்மையிலேயே அதை செய்யறது ரொம்ப கஷ்டமாச்சுன்னு அவனோட ஃப்ரெண்டு சொல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாவே இருக்காதுன்னு சொல்றான் ஆடம். அப்புறம் எல்லாரும் ஏர்பேஸ்க்கு கிளம்புறாங்க. ஏர்பேஸ்க்கு உள்ள வர அந்த 4 அழிவு வீரர்களும் அவங்களோட உண்மையான உருவத்துக்கு மாறி உள்ள போறாங்க. உலக அழிவு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 31 நிமிஷம் தான் இருக்கு. இவங்க 4 பேரும் சைக்கிள்ல போறத பாக்குற அந்த பெரியவர், இந்த ஈவினிங் டைம்ல 4 பேர் எங்க போறீங்கன்னு கேக்குறாரு. நாங்க ஏர்பேஸ்க்கு போறோம்னு அவங்க சொல்ல, இந்த சமயத்துல அங்க போகாதீங்க, இப்போ எதுக்காக அங்க போறீங்க, நீங்க போனீங்கன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய வரும்னு சொல்றாரு. இருந்தாலும் அதை கேட்காம அவங்க 4 பேரும் ஏர்பேஸ்க்கு போறாங்க. கண்ட்ரோல் ரூம்குள்ள வர 4 அழிவு வீரர்களும் அங்க இருக்கிறவங்களை எல்லாம் மயக்கமடைய வச்சுட்டு எல்லா சிஸ்டத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. அப்போ என்னால உணர முடியுது, இன்னும் 5 நிமிஷத்துல மொத்த உலகமும் சண்டை போட போகுதுன்னு சொல்றா போர். சண்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே பஞ்சம் ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறம் பொல்யூஷனும் ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே மரணம் தான் சொல்லிட்டு அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. எல்லா சிஸ்டத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்து யூஎஸ்ல இருக்கிற எல்லா அணு ஆயுத ஏவுகணைகளையும் ஆக்டிவேட் பண்றாங்க. எல்லா ஏவுகணைகளும் ஆட்டோமேட்டிக்கா லான்ச் ஆக தயாராகிறத பார்த்து அங்க இருக்கிறவங்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கிற அணு ஆயுத ஏவுகணையும் ஆக்டிவேட் பண்ணி அது யூஎஸ் அட்டாக் பண்ற மாதிரி டார்கெட் செட் பண்ணிடுறாங்க. பெரிய காரோட டேட்ஃபீல்டுக்கு வர க்ரௌலி அந்த பெரியவர்கிட்ட ஏர்பேஸ்க்கு எப்படி போகணும்னு வழி கேட்கறான். உன்னோட கார் எரிஞ்சிட்டு இருக்குன்னு அவரு சொல்ல நினைச்சாலும் அவரு அதை சொல்லாம ஏர்பேஸ்க்கான வழியை சொல்லிட்டு க்ரௌலி கிளம்புனதுக்கு அப்புறம் அவனோட கார் எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாரு. எல்லாமே க்ரௌலியோட வேலை தான். உலக அழிவு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 17 நிமிஷம் தான் இருக்கு. அந்த சமயத்துல அஸ்ரஃபேலும் அவங்க 2 பேரோட ஏர்பேஸ்க்கு வந்து சேர்றாரு. அவங்க வந்திருக்கிறத பார்த்து அவங்க பக்கத்துல வர செக்யூரிட்டி கார்டு கிட்ட, இந்த ஒத்தை விரலால உன்னை அழிச்சிருவேன்னு ஷேட்வெல் சொல்ல, அந்த லேடி உடம்புல இருக்கிற அஸ்ரஃபேல், இந்த இடத்தோட இன்சார்ஜ் கிட்ட நான் பேசி ஆகணும், அதுக்கு அனுமதி கிடைக்குமான்னு கேட்கிறாரு. அந்த லேடியும் ஏதோ பேச ட்ரை பண்ண, நீ கொஞ்ச நேரம் கம்மென்று அஸ்ரஃபேல் சொல்ல 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க அந்த செக்யூரிட்டி கார்டு ஒன்னும் புரியாம பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல க்ரௌலியும் அங்க வந்து சேர்றான். கார்ல இருந்து இறங்கி வர க்ரௌலி, எந்த புது காரும் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுக்காதுன்னு சொல்லிட்டு, நீ எதிர்பார்த்த சரீரம் கிடைச்சிருச்சு போல, ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே வரான். இந்த செக்யூரிட்டி கார்டு எங்களை உள்ள போக விட மாட்டேங்கிறான்னு அஸ்ரஃபேல் சொல்ல, சரி அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி க்ரௌலி அந்த செக்யூரிட்டி கார்டு பக்கத்துல போக கேட்டு தானா ஓபன் ஆகுது. அதை பார்த்து உங்க 3 பேர்த்துல யார் கேட் ஓபன் பண்ணதுன்னு அந்த செக்யூரிட்டி கார்டு கேட்க, அந்த சமயத்துல ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சைக்கிள்ல உள்ள போறாங்க. ஆடம் தான் அந்த கேட்டை ஓபன் பண்ணிருக்கான். உங்களால அந்த பசங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி அலாரத்தை ஆன் பண்றாரு. ஆடம்க்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனா அவன் என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியும். அப்ப வேற ஒரு ரூம்ல இருந்து வர வீரர்கள் இங்க என்ன பண்றீங்கன்னு அவங்கள பார்த்து கேட்க, சும்மா தான் வந்தோன்னு சொல்றான் ஆடம். இது மிலிட்டரி ப்ராப்பர்ட்டி, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அவங்க சொல்ல, இப்ப நீங்க எல்லாரும் தூங்க போறீங்கன்னு நினைக்கிறேன்னு ஆடம் சொல்றான். உடனே அவங்க எல்லாரும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. நான் இங்க வந்துட்டு
வந்துட்டேன்னு சொல்லி ஆடம் அந்த அழிவு வீரர்களை கூப்பிட அவரு வந்துட்டாரு, எல்லாமே முடிய போகுது, நேரமும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் வெளியே வராங்க. இதோட 5th எபிசோட் முடிஞ்சுது. சீசன் 1ஓட ஃபைனல் எபிசோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.